அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ஒரு ஹதீஸ் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்ல விஷயங்கள் இரண்டு. இரு விஷயத்தில் தவிர மற்றதில் பொறாமை கொள்ளக்கூடாது. ஒன்று, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி அதை அவர் நல்வழியில் செலவு செய்கிறார். இரண்டு, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அறிவாற்றலை வழங்கினான், அவர் அதன் மூலம் சரியான தீர்ப்பு வழங்குபவராகவும் கற்றுக் கொடுப்பவராகவும் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் புகாரி 73, முஸ்லிம் 1486 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸோட விளக்கத்தை காண்போம். நன்மையான விஷயங்களில் போட்டி போடுவதும் அதில் அதிக அக்கறை காட்டுவதும் மார்க்கத்தில் ஆர்வமூட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் செல்வம் அதிக வழங்கப்பட்டு அதை நல்ல வழியில் செலவு செய்பவரை பார்த்து பொறாமைப்படலாம். இவருக்கு வழங்கப்பட்டது போல் செல்வம் நமக்கும் இருந்தால் நாமும் அவரை போன்று நற்காரியங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கலாமே, மறுமையில் அதிகம் நன்மைகளை பெறலாமே என்று எண்ணுவதும் அதற்காக ஆர்வப்படுவதும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, நல்ல அறிவாற்றலை வழங்கப்பட்டு அதனால் அவர் ஆணவம் கொள்ளாமல் அதன் மூலம் நியாயமான தீர்ப்பை வழங்கி வருகிறார். மேலும் இவர் பெற்ற கல்வியின் மூலம் பலருக்கு நற்கல்வியும் கற்றுத்தருகிறார். இவரை போன்று நாமும் வர வேண்டும் என்று ஆசைப்படுவதும் கூடும். கல்வி வேண்டும், அதன் மூலம் நற்காரியங்களை செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் ஆசைப்படுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனவே எதை கேட்டோமோ நம் உள்ளங்களை அல்லாஹ் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று மாற்றுவானையாக கூறி வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.